This is M. Dhanushkumar. Welcome to my YouTube channel. நம்ம மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நம்ம பண்ணுறது செகண்டரி மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ பையிங் அண்ட் செல்லிங்ஸ் எல்லாமே. ஆனால் ப்ரைமரி மார்க்கெட்னே ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இதில் வந்து சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ்னால் என்ன, ப்ரைஸ் பேண்ட் என்ன, கட் ஆஃப் ப்ரைஸ், ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து web.then.co ஸோ இதில் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போதே உங்களுக்கு கீழே ஐபிஓஸ் இன் மார்க்கெட் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த 3 ஐபிஓ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆல்ரெடி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கீங்க, ஸோ இதில் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 நீங்கள் இங்கேருந்தே அப்ளை கொடுக்கலாம். இல்லை நான் ஓப்பனில் இருக்க எல்லா ஐபிஓஸுமே நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மோர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபார் பிட் அப்படிங்கிறது 11. அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 11 ஐபிஓஸ் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது நம்ம பிட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஐபிஓவோட நேமு அண்ட் அவங்க என்ன கம்பெனி ப்ளஸ் அவங்களோட லோகோ வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்எஸ்டிஎல் வந்து இப்போ இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்து முக்கியமான டீட்டெயில் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். ஓகே, இது வந்து லாஸ்ட் டேட் ஃப்ரம் அண்ட் டு. ஸோ 30 ஜூலையில் ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் 1 வரைக்கும் வந்து இது வந்து லைனில் இருக்குது. ஸோ அந்த டைம் வரைக்கும் இதில் இருக்குது. மினிமம் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 18 குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு லாட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 760 ரூபாயிலிருந்து ஓகே 800 ரூபா அப்படிங்கிறது ப்ரைஸ் ரேஞ்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பிட் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. அதாவது அந்த மினிமம் குவான்டிட்டி வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஒரு லாட்டே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா 13,680 ரூபா கொடுத்தா நம்ம அதை வாங்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான மெயினான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். இப்போது எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தென் அப்ளை பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு இதை பற்றி இன்னுமே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வியூ இன்ஃபோ அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து 10 AM ஓப்பன் ஆகுது அண்ட் 5 PM வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ மெயினில் வந்து என்ன பார்த்தோம்னா 1ஆம் தேதி வரை இருக்குன்னு தான் பார்த்தோமே தவிர எவ்வளோ நேரத்துக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கல. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 PM வரைக்குமே வந்து ஓப்பனில் இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தா தான் இந்த ஷேர்ஸ் ஓகே. பட் இஷ்யூ சைஸ் வந்து 4011 crores அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க டோட்டலாக. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ டைம் லெஃப்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓடிட்டுருக்கும், மைனஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் டைம்லைன் இருக்கும். அதாவது ஐபிஓ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, அண்ட் வந்து அலாட்மெண்ட் எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, ரீஃபண்ட் இனிஷியேஷன் அண்ட் தென் லிஸ்டிங் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இப்போ சப்ஸ்கிரைப்க்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் பேஸ் பண்ணியுமே வந்துட்டு ரீட்டைல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அண்டு இதே இது வந்துட்டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் எவ்வளோ, எம்ப்ளாயீஸ் எவ்வளோ, அண்ட் டோட்டலாக எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ இதுக்கடுத்து என்னென்னா இந்த கம்பெனி வந்து இப்போ ஜென்ரலாக இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், ஒன்ஸ் கம்பெனி லிஸ்ட் ஆன கம்பெனிக்கு நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இயர் ஆன் இயர் வந்து எப்படி இருந்திருக்கு, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, அவங்களோட கேஷ் ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இதுக்கடுத்து அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த இடத்துல அவங்க கம்ப்ளீட்டாக எழுதியிருப்பாங்க அனலிசிஸ் பண்ணி. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து படித்து பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து இந்த கம்பெனியை பற்றின ஜென்ரல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு கம்மியான இதாகவே இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பிடிஎஃபே டவுன்லோட் ஆகும். ஸோ அவங்கள பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு பிட் ஃபார் ஐபிஓ அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபஸ்ட் வழி. ஓகே, இல்லை நீங்கள் இந்த ஆக்ஷன் பட்டன் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஜென்ரலான ஒரு இது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து நார்மலாக ஒரு ஐபிஓ வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி ரீட்டைலில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் ஒரு ஐபிஓ ஒரு லாட் தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே 1 இருக்கட்டும். இந்த ப்ரைஸ் மட்டும் சில பேர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரைஸ்னே கொடுத்துர்லாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஒரு வேளை செகண்ட் பிட், தேர்ட் பிட் இந்த மாதிரிலாம் வைக்கிறது இருந்தால் வைக்கலாம். இல்லை நான் ஒரு லாட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா திட் இஸ் மோர் தென் ஃபைன். இப்போ பிளேஸ் பிட் ஃபார் ஐபிஓ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள்
எந்த யூபிஐ ஐடி அப்படின்னு கேட்கும். ஓகே. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தன்ல எது வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்டோட யுபிஐ ஐடி வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஐடிக்கு நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த ஐடி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, பிளேஸ் பிட் ஃபார் ஐபிஓ அப்படிங்கிறத குடுங்க. இப்ப நீங்க இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓக்கான அப்ளிகேஷன் வந்து ஆ ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து ஒரு மேண்டேட் மாரி வரும். ஓகே. ஸோ அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும். ஆஃப்டர் தட் ஒன்ஸ் அலாட்மென்ட் முடிச்சதுக்கப்புறம், இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, அலாட்மென்ட் ஃபைனலைசேஷன் இருக்குல்ல, இப்போ 4த் ஆஃப் ஆகஸ்ட் உங்களுக்கு அலாட்மென்ட் வந்துருச்சு அப்படின்னா ஓகே. இல்ல அலாட்மென்ட் வரல அப்படின்னா, உங்களுக்கு இந்த 13,000 பிளாக் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அன்பிளாக் பண்ணிருவாங்க. ஸோ அத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒரு ஐபிஓ வந்து பார்க்கணும் அண்ட் அப்ளை பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இதான் அந்த கம்ப்ளீட் ஃப்ளோ. ஸோ இப்போ இதில ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட தன் அக்கவுண்ட்லயுமே ஐபிஓஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கவுண்ட் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஈஸியா வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் குடுத்துருக்கேன். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை கைஸ். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ.